Subhanallah walhamdulillah wa la ilaha illallah. Subhanallah. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. இது தாயுடைய கபருக்கு போறாங்க. தாயுடைய கபருக்கு போயிட்டு அழுகுறாங்க. சஹாபாக்கள் எல்லாம் பார்த்து தீக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழும்புறாங்க இல்ல அழுகுறாங்க. ஏங்கி சஹாபாக்கள் சொல்றாங்க, எங்க எல்லாருக்கும் அழுக வந்துச்சு, நாங்க எல்லாரும் அழுகிறோம், எங்களுக்கு பயம் முடிச்சிருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துக்கு எழுந்து வரமாட்டாங்களோ அப்படி அழுது கொண்டிருந்தாங்க. ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தெரியுமா சொல்றாங்க, நான் சொல்லுகிறதுக்கு மேலே தக்பீரை கற்றேன். அல்லாஹு அக்பர். என் உம்மா உயிரோட இருந்து இருந்து உம்மா கூப்பிடுறா, யா முஹம்மத் யா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்கண்டா, நான் தக்பீரை விட்டுட்டு ஓடோடி போயிட்டு உம்மா என்னம்மா அப்படின்னு சொல்லி, இவ்வளவு பெரிய கடமை எங்க உண்மைக்கும் வாப்பக்கும் நான் செய்யணும், இவ்வளவு பெரிய பொறுப்பு இருக்குது. கனியமான அன்பார்ந்த சகோதரர்களே, புள்ளகளை சாலைகா வளர்க்கிறது, அதே மாதிரி அந்த புள்ளகள் உம்மா வாப்பா கண்ணியமான முறையில் நடத்தாற்றுறது, பக்குவமான முறையில் நடத்தாற்றுறது, அது மிகப்பெரிய பொறுப்பான ஒரு விஷயம். அதனாலதான் ஹதீஸ்ல வருது, ஒரு மனிதனுக்கு உம்மாவும் வாப்பாவும் இருந்து அல்லது தாய் மட்டும் இருந்து அந்த தாயின் மூலமாக இந்த மனிதன் சொர்க்கத்துக்கு போகலண்டா இவன் நாசமா போகட்டும் சொல்லி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் துஆ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் சொல்லி இருக்கிறாங்க. தாயுடைய மனதை சந்தோஷப்படுத்துறது அவ்வளவு முக்கியமான விஷயம். தாயுடைய துஆ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரிதல் ரப்பி ஃபீ ரிதல் வாலிதி வ சுக்து ரப்பி ஃபீ சுக்துல் வாலிதி. நாங்க அல்லாஹ்வை திருப்திப்படுத்தணுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க உங்களோட வாப்பாவை திருப்திப்படுத்துங்க. வாப்பா சொல்றாரு அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வும் திருப்திப்படுவார். வாப்பா என்னடா இவன் இப்படிங்கிறானேடா, அல்லாஹ்வும் இவனோட கோபப்படுறான். தெரியுமான அன்பார்ந்த சகோதரர்களே, அதனால நாம ஒவ்வொருத்தரும் நிலைமையா மாற்றோம்.